ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, ரொம்பவே சந்தோஷமான விஷயந்தாங்க. நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோம். எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அதனால தான் வீடியோ உடனே எடுக்கணும்னு சொல்லி எடுத்துட்ருக்கேன். எனக்கு வந்து இவ்வளோ குறுகிய காலத்தில் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய விஷயம்தான். ஸோ அதுக்காக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இடத்துல நான் நன்றியை சொல்ல ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் ஸ்டார்ட் பண்ணது எப்போ அப்படின்னா, மார்ச் 9லேருந்து வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன். மார்ச் 9 வந்து தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணது 2024. ஸோ ஆஃப்டர் 2 months கேப்லேயே எனக்கு 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டேன். மே மே வந்து நான் வீடியோ போட்டிருப்பேன் ஆல்ரெடி 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்காக. அப்போவே நான் வந்து 500 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஜூலை வந்துடுச்சு. ஸோ வித்தின் 4 months கேப்பில் நான் வந்து 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டேன். அதுக்காக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. 4 monthsல 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய விஷயம்தான். ஏன் அப்படின்னா, நான் வந்து வீடியோவை வந்து ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து இப்போ வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டன்சியாக வீடியோ வந்து போட்டுட்டு தான் இருக்கேன். சம்டைம்ஸ் என்னால் போட முடியும், சம்டைம்ஸ் என்னால் போட முடியாது. ஏன் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு 1 yearல பேபி இருக்குது. இங்கே ஹைதராபாத்தில் வந்து நான், ஹஸ்பண்ட், பாப்பா 3 பேர் தான் இருக்கோம். ஸோ பேபியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் ஹேண்டில் பண்ணணும். மார்னிங் ஹஸ்பண்ட் வந்து 8 o'clock கிளம்பிட்டாருன்னா, நான் நைட்டு 8 o'clock தான் வருவார். ஸோ இன் பிட்வீன் இருக்க கேப்பில் நான் வந்து பேபியையும் ஹேண்டில் பண்ணணும், வீட்டில் இருக்க வேலை எல்லாமே பண்ணணும். ப்ளஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவையும் எடுத்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணணும். அப்படி தான் வந்து இப்போ ரொட்டீனாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஜேர்னி வந்து இந்த 4 month ஜேர்னி வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ரொம்பவே ஹாப்பியாக தான் இருந்தது. ஏன்னா ஒரு நாளுமே வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சி என்னால் முடிஞ்ச வீடியோவை வந்து நான் எடுத்து ஷூட் பண்ணி போடுவேன். சம்டைம்ஸ் எடுக்க முடியல அப்படின்னா, நைட் என் ஹஸ்பண்ட் வந்த பிறகு எடுக்கலாம் வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் நல்லாவே எனக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஸோ அவருடைய சப்போர்ட்னால நான் நிறைய வீடியோவை எடுத்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். என்னோடய வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஹஸ்பண்ட் வந்து நிறையவே எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கொடுத்தது கிடையாது. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ நல்லா கன்சிஸ்டன்ஸாக கொடு, நல்ல வீடியோவை போடு அப்படின்னு தான் சொல்லுவார். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் இன்னும் நிறைய போடணும்னு ஆசை. ஆனால் சம்டைம்ஸ் வந்து என்னால் போட முடியாது. என்ன ரீசன்னா, பேபியை வந்து நான் ஹேண்டில் பண்ணுறேன் இல்லையா. ஸோ இப்போ அவள் தூங்குறா. ஸோ இப்போ அவள் தூங்குறதுனால தான் என்னால் வீடியோ எடுக்க முடியுது. சம்டைம்ஸ் அவளால் தூங்க முடியல, அவள் விளையாடிட்டே இருக்கான்னா அவள் கூடயே நான் டைம் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ மார்னிங்லேருந்து நைட்டுக்குள்ளே என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்படி தான் போயிட்டுருக்கு. இனியும் இப்படி தான் போகும். ஏன்னா யாருமே இப்போ பேபியை வந்து யாராவது ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னா, நான் அவங்கக்கிட்ட பேபியை ஒப்படைச்சிட்டு நான் வந்து ஏதாவது வீடியோவில் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். ஆனால் அப்படி கிடையாது. நாங்கள் இருக்கிறதே 3 பேர் தான். ஸோ அதனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோவை கொடுத்துட்டே இருக்கேன். நீங்கள் வீடியோவை வந்து பார்த்து லைக் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் வந்து அந்த லிஸ்ட்டில் போய் பார்க்கும்போது நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ணுறது இல்லை. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஹைதராபாத் ரிலேட்டட் வீடியோஸை நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஒன்றா நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ என்ன சொல்கிறதுனே தெரில. திருப்பியுமே ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. 1000 சப்ஸ்கிரைபரை உங்களால் தான் நான் வந்து ரீச் பண்ணேன். அதே மாதிரி யூடியூப்பில் ஃபஸ்ட்டு க்ரிட்டீரியான்றது வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறது தான். அதுக்கப்புறமா 4000 வாட்ச் ஹவர்ஸ், அதுக்கப்புறமா வந்து $100 மானிட்டைசேஷன், இப்படின்னு ஏகப்பட்ட க்ரிட்டீரியாஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் க்ரிட்டீரியாவாக நான் வந்து 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணது எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கான வீடியோ தான் இது. இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து சேரும். இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க கமெண்ட் செக்ஷனில். கண்டிப்பாக நான் வந்து அதுக்கான வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.